ஈர்ப்பு விதியை பொதுவாக முயற்சிக்கிற ஒருத்தருக்கு இருக்கிற முதல் சந்தேகம், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் எவ்வளோ நாளில் மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த கேள்விக்கு பதில் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன்றது நமக்குள்ள ஒரு தேவை எந்த அளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு, அந்த தேவை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வேகமாக அவசியப்படுது, இதெல்லாம் பொறுத்தன உங்கள் ஆக்ஷன் அமையும். ஸோ நம்ம வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா இவ்வளோ மந்த்ஸில் நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு சயின்ஸில் அப்ளை பண்ணுற ஃபார்முலா மாதிரி கிடையாது. இந்த அப்ளை பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கனவுன்றது உங்களுக்கு இருக்குது, அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் அது எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் டெஸ்பரேட்டாக இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அதாவது இப்போ தேவைக்கும் நடந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு வித்தியாசம் கான்ஷியஸ் பார்க்கும், உங்கள் கான்ஷியஸ் தான் பார்க்கும். ரெண்டாவது, நீங்கள் ப்ராசஸில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க. மூணாவது, இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததும் நீங்கள் எதிர்பார்த்ததை அடையிறதுக்கு உண்டான இடைவெளி இருக்கும் இல்லையா? அப்போது உங்கள் கான்ஷியஸ் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ராக்டிசஸ்னு வரும்போது நிறையா டீடாக்ஸ் சொல்லுவோம், நிறையா விஷயங்களை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்க எனக்கு கரெக்டாக டைம் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு நடக்குன்ற நம்பிக்கை வர்றதுக்கோ இல்லை அதுக்கான வாய்ப்புகள் தெரியறதுக்கோ 3 to 4 months எடுக்கும். ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் 3 to 4 months எடுக்கும். அந்த நம்பிக்கை ஏற்பட்டு அதுக்கான பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 months சொல்லலாம். ஆனால் அதுவே எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிடுமா, இது நடந்துருமா அப்படின்னு கேட்டால் 90% ஆஃப் அவர் நீட்ஸ், அது மணியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியர் ஆகட்டும், வாட் எவர் உங்களுக்கு கோல் நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அது 6 to 8 மாதத்துக்குள்ளே ரியலைஸ் ஆகணும். அப்படி இல்லை சில விஷயங்கள் வந்து எனக்கே ரொம்ப பெருசாக தெரியுதுன்னா, அப்போ அந்த பெருசு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அக்செப்டன்ஸ் லெவல் என்ன இருக்கோ அதை பொறுத்து நடக்கும். பட் என்ன கேட்டால் ஒரு 3 to 4 months அந்த தாட்டை வந்து கான்ஷியஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான நேரம் எடுத்துக்கும். ஒரு 6 to 8 months அப்படின்றது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பீரியடாக வச்சுக்கலாம். இதை வந்து நான் பொதுவாக சொல்கிறேன். என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு நிறையா விஷயங்கள் 2 மாதத்தில் கிடச்சிருக்கு, 3 மாதத்தில் கிடச்சிருக்கு. என்னோடய எதிர்பார்ப்புகள் அட்மோஸ்ட் 90% ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ் பார்த்திங்கன்னா 6 to 8 months நடந்திருக்கு. ஆனால் ஒரு 10 to 15% நான் சொல்லலாம் என் லைஃப்பில் இட் டேக்ஸ் 1.5 years 2 years. என்னோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோல் பார்த்தீங்கன்னா 8 years கூட ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம், ஏன் எனக்கு இந்த டிலே நடந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற ப்ராக்டிசஸ் நான் ஒழுங்காக பண்ணலை, இல்லை எனக்கு அந்த கோல் மேலே அவ்வளோ பெரிய அக்கறை இல்லை, நான் யோசித்தேன், இனிஷியேட் பண்ணேன், பட் அதுக்கு உண்டான எந்த ஒரு தாட் ப்ராசஸையும் நான் முன்னெடுக்கலை. ஸோ 6 to 8 months கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் வித் ப்ராப்பர் ஃபோக்கஸ் உங்களால் உங்கள் லைஃப்பை பெரிய அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுன்றது தான் உண்மை. ஸோ இஃப் யூ ஆர் சம்மன் நியூ, எனக்கு டைம்லைன் தெரியணும், அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நாள் எடுக்கும்னு கேட்டால் 6 to 8 months. நீங்கள் ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணிங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய புஷ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது, இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதை பிளாக் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த புதுசாக உள்ளே வர ஒருத்தர் வந்து இந்த டைம் டியூரேஷன் பற்றி ஒரி பண்ண வேணாம். இங்கே லைஃப்பில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பேசும்போது அந்த தேவை அடையிறது மட்டும் கிடையாது, அந்த தேவை அடையும் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கேரக்டர் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கான மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராசஸ் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது இவ்வளோ நாள் நடந்துச்சா இல்லையான்றது கிடையாது, அது அடையும் போது அதுக்கு தகுதியான பர்சனாக நீங்கள் மாறுறதுன்றதான்றது புரிஞ்சுக்கணும். நம்ம ரேண்டமாக குயிக் மேனிஃபெஸ்டேஷன் இல்லை வந்து 1 மாதத்தில் நடந்துடும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸில் போய் இருக்கும் நான் சொல்லலை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். நன்றி.